தலித் IPS அதிகாரிகளுக்கு உயர் பதவி கிடைக்க நான் காரணமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தான் யாரையும் பரிந்துரை செய்யவில்லை என்றும் சாதி புத்தியால் விமர்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒருவர் தன்னை முதல்வர் என்றார், இன்னொருவர் துணை முதல்வர் என்றார் என்றும் இப்போது சிலர் நோபல் பரிசுக்கு தன்னை பரிந்துரை செய்கிறார்கள் என்றும் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம யாரும் சொல்லல, அவங்களா என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்கிறது 2 சீட்டு. நாங்க யார்ட்டையா போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்ப நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார்கள். விடுது நான் பாட்டி செவனேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களை கூடவே கிடந்து உங்க மூச்சு காற்று சுவாசித்து கிடக்கிறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனா அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க. இப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலா இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் லா அண்ட் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை. அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும்தான் சொல்லுவேனா? வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க, சாதி புத்தி. அது 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆனந்த விடல ஒரு பேட்டி, எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. எனக்கு கேட்டாங்க. இது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு செய்தி. நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, மக்களா பார்த்து திருமாவளவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று தீர்மானிக்கிற காலம் வரும். அதுவரையில் உழைப்பது மட்டும்தான் என் வேலை, பாடுபடுவது மட்டும்தான் என் வேலை. நானே என்னை ஒரு பிராண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆளை பிடிச்சி எனக்கு ஏதாவது இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பேசணும், எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படிலாம் இல்லை. இப்போ சும்மா அப்படியே தூக்க கலகத்தில் உட்காந்துருந்தேன், டக்குனு எழுச்சி பேசுகிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியாது, அவங்க பேசுறதை வச்சு பேசுகிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரல. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கப்படுவது, திருமாவளவன் குறிவைக்கப்படுவது ஒரு உள்நோக்கம் கொண்ட செயல். தமிழக அரசியலில் இவர்கள் தொடர்ந்து பேசுபடு பொருளாக இருக்கிறார்கள் அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள். தலித் IPS அதிகாரிகளுக்கு உயர் பதவி கிடைக்க தான் காரணமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தான் யாரையும் பரிந்துரைக்கவில்லை என்றும் சாதி புத்தியால் இவ்வாறு விமர்சிக்கின்றனர் என்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார் திருமாவளவன்.